ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித் தரேன். ம். சாட்டர்டே எழுதுறீங்களா? சரி, ஓகே, ஃபைன். ம். ஏன் என்னாச்சு? சண்டே என்ன ப்ராப்ளம்? இந்த ப்ராப்ளமா? ம். ச- தோணணுமே, தேவ். அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்களே. மறந்துடுவீங்களா? அச்சச்சோ. சரி, ஓகே, நான் சாட்டர்டேவே வைக்கிறேன். எனக்கு சாட்டர்டே வந்து மத்தியானம் 1 o'clock வரைக்கும் இன்டர் கிளாஸ் இருக்குது. ஓகே. நான் அப்போ வந்து 1 o'clock. உங்களுக்கு காலேஜ் இருக்குமா சாட்டர்டே? எப்பவுமே சாட்டர்டே லீவா? ஓ, ஒரு சாட்டர்டே கூட ஒர்க்கிங் இருக்காதா? சரி, அப்போ நான் மார்னிங்கே அமுச்சு விட்டுடுறேன். கிளாஸ் எனக்கு ஒரு 8:30க்கு ஆரம்பிக்குது. நான் ஒரு 8க்குலாம் அமுச்சு விட்டுறேன். நீங்க 9 to 10 அப்படி எழுதிருங்க. எனக்கு அந்த ஷெட்யூல் மட்டும் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். என்னது, ஒரு வாட்டி 8:30 to 1 போடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து 9 to 12 இருக்கும். ஆனா நான் எனிவேர் பிட்வீன் 8 to 9 நான் கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிடுறேன். ஓகே. ஸோ நீங்க 9 to 10 அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் சீனியருக்கு ஆன்சர் பேப்பர். சரி, ஓகே. இது ஹேங் ஆகுது, ஒரே நிமிஷம் தேவ். ஸோ அதாவது இந்த ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட்ன்றது வந்து பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த இம்பாக்டும் கிடையாது தேவ். ஓகே. இல்லை இருக்கான்னு பார்க்குறேன். இல்லைன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அடுத்த கிளாஸில். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். டிஸ்கவுண்டிங் இல்லை தேவ், இதில் இல்லை. சரி தேவ், இதை மட்டும் நோட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஓகே. ஸோ அமௌண்ட் சார்ஜ் வந்து 20,000. ரிபேட் ஆன் பில் டிஸ்கவுண்டட் வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க தேவ். ஓகே. அது அது ஏன் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்கன்னா நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். அந்த எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு, அதை வச்சு சொல்றேன். சாலரிஸ் அண்ட் அலவன்சஸ் தேவ் எதுல வரும்? ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னா என்ன தேவ் அர்த்தம்? ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ். டிஸ்கவுண்ட் தேவ், இன்ட்ரெஸ்ட் earned. ஆனா ஆமா, டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வருதுன்னா, பேங்க்குக்கு டிஸ்கவுண்ட் வருதுன்னா, டிஸ்கவுண்ட் ஜென்ரலா வந்து பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை வந்து ரெசீட் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ரிசீவ் ஆகிறதுன்னு தான் எடுத்துப்பாங்க டிஸ்கவுண்ட். அதான் அந்த டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ். நான் 1 lakh கேட்டேன்னா பேங்க் வந்து அந்த அந்த இது. ஸோ டிஸ்கவுண்ட் ஆக்சுவலாக இது நீங்கள் வந்து இந்த டிஸ்கவுண்ட்டை வந்து அதர் இன்கம்ல போட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் earnedல போட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. திஸ் இஸ் அன் ஆப்ஷனல் ஒன் தான். ஓகேவா? இது இன்கம் ஆக்சுவலா. ஸோ டிஸ்கவுண்ட்
40,000. அப்புறம் ரெண்ட் டாக்ஸ் இன்சூரன்ஸ். அப்புறம் வந்து டியர்னஸ் அலவன்ஸ். ஆமா, டியர்னஸ் அலவன்ஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 35,000. கமிஷன் brokerage எக்ஸ்சேஞ்ச் இங்க வரும். ஃபார்ம் இதோ இதுல வரும் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஷெட்யூல் 14 அது. இதோ இதுல வரும். கரெக்ட். இது வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஷெட்யூல் 16. அப்புறம் வந்து மேனேஜிங் டைரக்டர் salary. கரெக்ட் கரெக்ட். கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்டுன்றது வந்து அப்ராப்ரியேஷன்ஸ். அதாவது இது கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்டுன்றது வந்து இவங்க ஒரு இது மாதிரி கார்பஸ் மாதிரி கிரியேட் பண்ணிப்பாங்க, அதுல மூவ் பண்றது. ஆமா, இது ப்ராஃபிட் கிட்ட தான் வரும். ஒரு நிமிஷம். ஷெட்யூல் 16 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மேனேஜிங் டைரக்டர் salary 15,000 கான்ட்ரிபியூஷன். ஆனா பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூலனா கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் பேங்க் ஒரே ஒரு இது பண்ணுவாங்க. அதாவது இந்த எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்கல்ல தேவ், அவங்களுக்கு வந்து இவங்க வந்து பிஎஃப் ஒரு அமௌண்ட் எடுத்து பார்க் பண்ணுவாங்க. எதுக்கு பண்றாங்கன்னா, ஆமா எம்ப்ளாயிக்கு பேங்க் பண்ணுவாங்க. அது எதுக்கு பண்றாங்கன்னா அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்காக பண்ணுவாங்க. ஸோ இது ஆக்சுவலி வந்து இட் இஸ் பேயபிள் டியூரிங் தேர் 60 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல. பிஎஃப் அதான் அதான் இதான். அப்போ வந்து பேங்க்ல இருந்து பைசா வந்து தனியா எடுத்து வச்சிருவாங்க. அவங்க லாபத்துல இருந்து தனியா எடுத்து வச்சிருவாங்க. ஆனா இட் இஸ் ஆக்சுவலி பேயபிள் டியூரிங் தேர் 60th இயர். இது வந்து மாசம் மாசம் ஒரு கார்பஸா தனியா எடுத்து வச்சிருவாங்க தேவ். ஸோ இதை வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லணும். ஓகேவா? பிளாங்க் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு தராங்க, பேங்க்குக்கு அது செலவு. புரியுதா? கம்பெனி தரும். ஆக்சுவலா ஒரு ரெண்டு ரெண்டு பெர்செப்ஷன் இருக்கு தேவித்ல. என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். இப்ப நான் வந்து 1 lakh வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட கிராஸ் salary 1 lakhன்னா எனக்கு வந்து கம்பெனி வந்து அதாவது சிடிசில காஸ்ட் டு கம்பெனின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆஃபர்ல தரும்போது 1 lakhன்னு கொடுத்துட்றான்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த 1 lakhல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 95,000 தான் வந்து என்னோட டேக் ஹோமா இருக்கும். அவன் என்ன சொல்லுவான்னா மிச்சம் வந்து 15,000 வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டா நான் வந்து உனக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் அலோகேட் பண்ணிடுவேன். ஸோ உன்னோட டேக் ஹோம் வந்து 95,000 இருக்கும் நம்ம கிட்ட சொல்லிடுவான். நான் அந்த 15,000 ரூபாய் இவன் எம்ப்ளாயர் என்ன பண்ணுவான்னா ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு ஒரு அக்கௌண்ட் நம்மளுக்கு கிரியேட் பண்ணுவாங்க. ப்ராவிடென்ட் ஃபண்ட் கம்பெனியே கிரியேட் பண்ணுவாங்க. ஆமா, தட் கோஸ் அண்டர் த கைட்லைன் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட். அதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்கு, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட்னு இருக்கு. அ- எல்லா கம்பெனியுமே கணும், எல்லா கம்பெனியும். முன்னாடி வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வாலண்டரியா இருந்தது, இப்போ தே ஹவ் மேட் இட் மேண்டேட்ரி. இது பண்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா 60 வயசுல நான் போய் பையனையோ பொண்ணையோ என்னை பார்த்துக்கோன்னு கேட்க முடியாம கேட்கணுன்ற நீடு வேண்டாம். உனக்குன்னு ஒரு 60 வயசுக்கு மேல உன்னோட லிவிங்கை வந்து சர்வைவல் பண்றதுக்காக எம்ப்ளாயரே வந்து உங்களுக்கே
எம்ப்ளாயரே வந்து ஃபெசிலிட்டேட் பண்ற ஒரு நல்ல விஷயம். ஆல் த கம்பெனிஸ் தே டூ இட். அதை தவிர இப்ப உங்களுக்குமே நான் பையன் பொண்ணெல்லாம் டிபெண்ட் பண்ண வேணாம், இவெல்லாம் பசங்களை டிபெண்ட் பண்ண முடியாதுல்ல. நான் என் பையனையும் பொண்ணையும் நான் டிபெண்ட் பண்ண வேணாம். என்னோட டேக் ஹோமை வந்து நான் கம்மி பண்ணிட்டு 95,000 தான், அதை நான் திருப்பி 60,000 கம்மி பண்ணிட்டு 35,000 ரூபாய் நான் வந்து திருப்பி எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதே ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட்லேயே எம்ப்ளாயர் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கு, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கு. நான் 35,000 ரூபாய் டிவைடட் பை 12 போட்டு மாசம் மாசம் சேவ் பண்றேன்னாலும் பண்ணலாம். அப்ப என்ன ஆயிடும், எம்ப்ளாயர் கொடுக்குற அமௌண்ட்டும் நம்ம கிட்ட இருக்கும், நம்மளோட ஓன் சேவிங்கும் ஒரு 60,000த்துல ஒரு பெரிய கார்பஸா பெரிய அமௌண்ட்டா நம்மளுக்கு வந்து சேரும். ஒரு கார்பஸ் ஆஃப் 1 crore அந்த மாதிரி வந்து சேரும். இது மோர் ஆஃப் எமர்ஜென்சிக்காக, எமர்ஜென்சி சொல்ல முடியாது, ரிட்டையர்மெண்ட்டை வந்து ஆம், இப்ப நிறைய வந்துடுதுல, நானா நானி ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் இல்ல, நிறைய ஹோம்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு அது மாதிரி. ஸோ அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை டிபெண்ட் பண்ணாம பண்றதுக்காக ஆர்கனைசேஷன் பண்ற ஒரு ப்ரிவென்ஷன் பேமெண்ட் தான் இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு வந்து டோட்டலா நம்மளுக்கு எவ்வளவு வருது, 5 lakhs. ஓகேவா? அப்புறம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் வந்து டோட்டலா எவ்வளவு வருது, 3,40,000 கரெக்டா வருது அது? ஓகே. ஆ, கரெக்ட். அப்புறம் அடுத்தது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 1,85,000. 1,85,000. அப்புறம் வந்து அதர் இன்கம் ரெண்டுமே சேர்த்து 35,000. 35,000 அவ்வளவுதான். இதோ இப்படி பாக்குறேன் தேவ், இதோ இங்க கீழே சம் இப்படி பண்ணீங்கன்னா இன்னொன்னு கூட பண்ணலாம் தேவி. இப்ப இங்க போயிட்டு பைவெட்டுன்னு ஒண்ணு இருக்கும், அதுல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் அந்த ரேஞ்ச் கொடுத்துட்டேன்னா அது அழகா நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துரும். அப்படிலாம் அப்படி கூட நம்ம பண்ணலாம். பைஸ் பண்ண வரா. ஸோ இன்னும் வரவே இல்லை. ஒரே நிமிஷம் தேவ். மீன்ஸ் பைவெட்னா கரெக்டா அந்த அமௌண்ட். ஸோ ஷெட்யூல் மெயின் ஹெட். இப்போ எனக்கு வந்து மெயின் ஹெட் மட்டும் போதும், கேட்டகரி சப் கேட்டகரிலாம் வேண்டாம் அப்படின்னா அது இந்த மாதிரி வந்துடும். ஷெட்யூல் 13 வந்து 5 lakhs 35,000. ஸோ அதான் அட்வான்டேஜ் ஆஃப் எக்ஸல், எப்படி வேணா இது பண்ணிக்கலாம். 1,85,000. சார்ட் வேணும்னா சார்ட்டும். இப்போ உங்களுக்கு சம்டைம்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் பண்ற மாதிரிலாம் ஒரு சினாரியோ வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப சார்ட் வச்சு ஈஸியா பண்ணிடலாம். டிசிஷன் மேக்கிங்லாம் பண்ண இப்போ நான் இப்போ கார்ப்பரேட்லாம் போனீங்கன்னா பைவேட் போட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுத்துட்டு வருவாங்க. இந்த வருஷம் போன வருஷம் இந்த சார்ட்ஸ்னா சார்ட்ஸை வச்சு பார்ப்பாங்க எப்படி இருக்கு. ஏன் இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷெட்யூல் 13 வந்து உங்களுக்கு வந்து 5 lakhs, 14 வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அப்போ அதுலயே தெரிஞ்சிடும், ஓகே நம்மளுக்கு வந்து மேஜரா வந்து லோன்ஸ் அந்த கேட்டகரியில இருந்து தான் வரும். இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஈஸியா பண்ணலாம் சார்ட்ஸ் வச்சு. கொஞ்சம் இந்த இதெல்லாம் இப்ப நீங்க பிகாம் ஹார்ன்ஸ் இருக்குல்ல தேவ், ஹார்ன்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல வந்து டெல்லியில வந்து ஒரு அகாடமி இருக்கு. அதுல வந்து
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் எக்ஸல் ஃபைல்ல இப்படி சார்ட்ஸ் போட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ தட் தே அண்டர்ஸ்டாண்ட். இப்போ எப்படி ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஓவராலாக எப்படி இதோட ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துட்டு, இப்போ உங்களுக்கு சம்மா இருக்குல்ல, இதே ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். டெல்லியில ஒரே ஒரு அகாடமி ஒன்று இருக்கு, அதுல பண்றாங்க. ஸோ இதான் ஸோ இப்போ இதை வந்து அப்படியே இங்க காப்பி பண்ணிடுறது. ஓகே, செக்லிஸ்ட்ல. ஸோ செகண்ட் சம்மோடது ஃபுல் வியூ கிடைச்சிரும். ஓகே. அப்படி கூட பண்ணிடலாம். ஆமா, நான் அடுத்த சம்ம தான் நினைச்சிட்டு இருக்கேன். எது வந்து உங்களுக்கு யூனிக்கா இருக்கோ அதை மட்டும் நான் இங்க இன்கார்பரேட் பண்ணிடுறேன். சரியா? இப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுல தேவ் ஃபார்மேட். ஓகேவா? அதர் அப்பனா சீக்கிரமா முடிச்சிடலாம் தேவ். எங்க ப்ராப்ளமோ அங்க மட்டும் நான் உங்களுக்கு டெர்மினாலஜிஸ் எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கட்டும், ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றோம் அங்க மட்டும் பண்றேன். அப்ப குயிக்கா டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு அதர் இன்கம், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டடு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஆனா நீங்க ஹோம்ஒர்க் போடும்போது ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே ஹோம்ஒர்க் போட்டுருங்க தேவ். ஓகேவா? அதுதான் ஈஸியா இருக்கும். எல்லா சம்முமே ஹோம்ஒர்க் போட்டுருங்க. நீங்க ரிவைஸ் பண்ணும்போது ஓரலா நீங்களே இப்படி இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே தேவ், இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க, நான் அப்டேட் பண்ண போறேன். தப்பு கரெக்ட்லாம் கடைசியா பாத்துக்கலாம். ஓகேவா? இல்ல. ஆ சொல்லுங்க தேவ். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, ஒரு நிமிஷம் இருங்க, அந்த 4 ஷெட்யூல் மட்டும் எடுத்துன்றேன். 13, 14. கமிஷன் கிரெடிட்னா என்னன்னு புரிஞ்சதுல தேவ் அன்னைக்கு உங்களுக்கு? கமிஷன் கிரெடிட்னு வந்ததுன்னா அது இன்கம், டெபிட்னு வந்ததுன்னா இட் வில் பி ஃபார்மிங் பார்ட் ஆஃப் யுவர் எக்ஸ்பென்ஸ். ஸோ 13, அப்புறம் வந்து 14, 14 எழுதிட்டேன், 15, 16. கொஞ்சம் சோம்பேறித்தனம் மட்டும் நம்ம இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆஹ் நல்லா கரெக்ட் பண்ணலாம் தீப். தீப் உங்களுக்கு வந்து ஆஹ் எப்பவாவது லைக் மொனோட்டனஸா ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, மொனோட்டனஸா நீ ஏதாவது ஃபீல் பண்றீங்க, என்னடா இது இதே மாதிரி போட்டு மொனோட்டனஸ்னா ஒரே வேலையை. இப்போ நம்ம காத்தால எழுந்துக்கிறோம், ப்ரஷ் பண்றோம், குளிக்கிறோம், அப்புறம் காலேஜ் கிளம்புறோம், இதே மாதிரி ஷெட்யூல் போயிட்டு இருக்குல்ல. இந்த மொனோட்டனஸா இருக்கிறது சம்டைம்ஸ் ஒரு மாதிரி வேகா இருக்கும்ல, செம்ம போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த மொனோட்டனஸை கொஞ்சம் பிரேக் பண்ணுங்க. பிரேக் பண்றதுனா எப்படின்னா, இல்ல காலேஜ்லாம் போயிட்டு வருது அதெல்லாம் சொல்லலாம். உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயம் அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அந்த மொனோட்டனஸ் இதுலேருந்து வெளில வந்துட்டு மைண்ட் எப்பவுமே 24 ஹவர்ஸும் ஆக்டிவா இருக்கும். லெத்தார்ஜிக்னஸ் மூடுக்கு போகாது. ஓகேவா? அந்த மாதிரி நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஜென்ரலாக சொல்றது அதே தான் உங்களுக்கு கன்வே பண்றேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதிரி. உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றத நீங்க பார்த்துட்டு அதுல என்கேஜ் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மொனோட்டனஸ்க்கு பிரேக் கொடுக்கணும் தேவ். கொடுத்தாதான் நீங்க வந்து அது பெட்டரா இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி நல்லா எடுத்துட்டு வர முடியும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களோட செல்ஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்க மீட் பண்ண முடியும். சரி, ஓகே. சொல்லுங்க தேவ். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இந்த 4 கேட்டகரியில எந்த கேட்டகரி? சூப்பர் தேவ். ஓகே, இது இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டுன்னு சொல்றீங்களா? ஓகே 40. நான் அப்படியே ஆட் பண்ணிட்டே வரேன். இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் டெபாசிட்ஸ் 120. salaries other than managing director, allowances to employee other than managing director.
commission received, brokerage, stamp, advertising, printing and stationery, postage and telegram, interest on borrowings, manager director salary. ம். என்ன சாப்பிட்டீங்க தேவ் வந்துட்டு? ஓ, காலேஜ்ல சாப்பிட்டீங்க. சரி சரி. என்ன டயர்டா இருக்கீங்களான்னு? யுவர் வாய்ஸ் லுக்ஸ் வெரி டயர்டு. ஓ, சரி சரி சரி. அலவன்சஸ் டு மேனேஜிங் டைரக்டர், டைரக்டர்ஸ் அலவன்ஸ், லோக்கல் கமிட்டி ஃபீஸ் அண்ட் அலவன்சஸ், ரெண்ட், டாக்ஸஸ், டிஸ்கவுண்ட், எக்ஸ்சேஞ்ச். இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரி தேவ். கமிஷன், எக்ஸ்சேஞ்ச், brokerage ஒரே கேட்டகரி. உங்க ஞாபகம் இருக்குல்ல? ஸோ எக்ஸ்சேஞ்ச் எங்க வரும் சொன்னீங்க? ரெண்ட், miscellaneous receipts, depreciation written off on bank property, other income சொல்றீங்களா? சரி பார்க்கலாம். repairs, loss on sale of government security, miscellaneous expenses, balance. என்ன பேலன்ஸ் இது? Balance. ஒரு நிமிஷம் தேவ். Resides to makes a provision of 1 lakh for bank. Balance no. தேவ் இது வெறும் பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்களா? பேலன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5 lakhs. எங்கேயுமே வரல. என்ன பேலன்ஸ்னு கொடுத்துருக்காங்க? தேவ் இது மட்டும் செக் பண்ண முடியுமா தேவ்? உங்க மேம் கிட்ட என்ன பேலன்ஸ்? இது வந்து பேங்க் அக்கவுண்ட், ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட், இது மட்டும் கேளுங்க பே. தேவ் இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் ஆஃப் 1 lakh அப்படின்றது அந்த ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ்ல வந்துரும் தேவ். ஓகேவா? இந்த 1 lakh. ஓகே.
டேய் உங்களுக்கு இதுல எங்க டவுட் வந்தது? ஆல்மோஸ்ட் யூ ஆர் ரைட் டேவ் ஆக்சுவலா. ம், ம், ஒரு நிமிஷம். 1 லேக்னா 100. ஓகே, இப்ப பாருங்க தேவ், இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு இது ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? இது ரெண்டும் கரெக்ட் தேவ். ஓகே, ஸோ 210 + 40 250 பர்ஃபெக்ட். இதுல இங்க பாத்தீங்கன்னா கமிஷன், brokerage, எக்ஸ்சேஞ்ச் அவங்கெல்லாம் ஒரே கேட்டகரியா? ரெண்ட் இது எல்லாமே ஒரே கேட்டகரியா? இங்க 815 வந்திருக்குல்ல பாருங்களேன். 300, 150, 180, 150. அப்புறம் இந்த 5 வந்து ஸ்டாம்ப்ன்றது இருக்குல்ல தே, 5ன்றது அது வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தே. ஸ்டாம்ப் இங்க வரும். ஓகேவா? ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல தேவ். இப்ப வந்து பேங்க் வந்து லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. அப்ப வந்து ஸ்டாம்ப் டியூட்டில வந்து நீங்க சைன் போடணும் பேங்க்ல. பேங்க்கோட எக்ஸ்பென்ஸ். பேங்க் தான் அந்த பேப்பர்லாம் வாங்கி இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக பண்ணிக்கிறாங்க. இப்போ பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆம், பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புளெலாம் அவங்களுக்குலாம் இது பண்ணும்போது, ஸோ அது வந்து தட் பிகம்ஸ் அன் எக்ஸ்பென்ஸ். ஸோ அந்த ஸ்வாப் வந்து இந்த 5 வந்து இங்க வரும் தே. ஓகே, இப்போ அங்க அந்த 5 வந்து எடுத்துடலாம். ஓகேவா? இது ஒண்ணு. அதர்வைஸ் இன்னும் ஒண்ணு வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. ஒரே நிமிஷம். டெப்ரிசியேஷன் நம்ம எங்க போட்டோம்? 30. ஆ ஆ தேவ், டெப்ரிசியேஷன் வந்து இங்க வரும் தேவ். ஓகே, ஆப்ரேட்டிங்ல வரும் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் வில் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஆப்ரேட்டிங். ஏன் அப்படின்னா, ஆமா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா பேங்கோட பிளான்ட் அண்ட் மிஷினரியா இருக்கட்டும், பேங்கோட ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸா இருக்கட்டும், மந்த்லி மந்த்லி அது டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணும். டெப்ரிசியேஷனா என்ன அர்த்தம்னா தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நான் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்றேன் மந்த்லி மந்த்லி? ரீசன் என்னன்னா, இப்போ நான் இன்னைக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்றதால எக்ஸாக்ட்லி யூஸ் அண்ட் டயர். நான் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் அதோட லாஸை பெருசா இன்கார்பரேட் பண்றதை விட, ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ வந்து எனக்கு இந்த டெப்ரிசியேஷன் யூஸ் பண்றதுனால எனக்கு வந்து இவ்வளோ, அதாவது அதோட வேல்யூ பயங்கரமா கம்மியாகும் இல்லையா ஃபிக்ஸ்ட் அசெட்டுக்கு. அந்த அந்த எக்ஸ்ட்ரீமா இருக்கிற லாஸ் நான் வந்து ஃபைனல் இயர்ல டெர்மினல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. டெர்மினல் டேர்ம்ல வந்து நான் பேர் பண்ணாம வருஷாச்சுமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேரண்ட் இயரோட அமௌண்ட்டை வந்து நான் அக்கௌண்ட் பண்ணி பிஎன்டெல்ல காமிச்சிட்டே இருந்தேன்னா பெரிய லாஸ் எனக்கு பிஎன்டெல்ல ஹிட் ஆகாது. அதான் டெப்ரிசியேஷன் பிகம்ஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? புரியுதா அதே? புரியல. டெப்ரிசியேஷன் இப்போ நீங்க ஒரு கால்குலேட்டர் வாங்குறீங்க, கால்குலேட்டர் விலை நான் 700 இருக்குமா? இப்போ 10% டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்றாங்க. இப்போ இந்த 2026ல வாங்குற கால்குலேட்டர், ஜஸ்ட் டேக் அன் எக்ஸாம்பிள், 2036 வரைக்கும் உங்க கூட இருக்கு. அப்ப அந்த 700 ரூபாய் வாங்கின கால்குலேட்டர் அப்ப நீங்க விக்கணும்னா எவ்வளவு ஆகும் விதி? இல்ல விதி, ஒரு வாங்கிப்பாங்களான்னு டவுட். போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வாங்கிப்பாங்களானே டவுட். அப்ப என்ன ஆகும்னா ஹார்ட்லி ஓகே நீங்க சொல்றதுக்காக நான் 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா இந்த 700 மைனஸ் 50 இருக்குல்ல, 650ன்றத இந்த லாஸை வந்து நான் 2036ல காமிச்சேன்னா என்னோட பிஎன்எல் பயங்கரமா அடி வாங்கும். ஓகேவா? ஆனா அதுக்கு பதிலா நான் வருஷா வருஷம் 70 70 17 10 இயர்ஸ் காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா நான் 70 தானே டெப்ரிசியேஷன், பிஎன்எல்ல டெபிட் டெபிட் காமிப்போம்ல. ஸோ நான் அந்த 10 இயர்ஸ்க்கு காமிக்கிறேன்னா அப்ப என்ன ஆகும்னா கன்சிஸ்டண்டா நான் வந்து இந்த 650 டிவைடட் பை 12 நான் வந்து கன்சிஸ்டண்டா காமிச்சிட்டே வரேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னோட பிஎன்எல்ல மொத்தமா 650ன்ற ஹிட் இல்லாம 54 54 54 கிராஜுவலா இருக்கும். அப்ப பிஎன்எல் வந்து வில் ஹாவ் அ கன்சிஸ்டன்சி இன் ஃபார் டிசிஷன் மேக்கிங். கரெக்டா?
கொஞ்சம் கொஞ்சமா. ஆமா, 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 ஆமா. கரெக்ட். அந்த தேய்மானத்த கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சேன்னா பிரச்சனை கிடையாது. இன்னொன்னு என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா காமிக்கும்போது, இப்ப ஒரு இன்வெஸ்டர் ஒரு ஸ்டாக் நான் வந்து லெட்ஸ் சே ஆம், ஆ, ஏதாவது ஒரு ஸ்டாக் புரிஞ்சுச்சா? ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட கம்பெனி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க தேவ். திடீர்னு நான் ஒரு ஹிட்டுக்கு காமிக்கிறேன். என்னன்னா 650 மில்லியன் டாலர்ஸ் வந்து லாஸ்ட் 9 இயர்ஸ் இல்லாம $650 மில்லியன் வந்து எனக்கு ஹிட் திடீர்னு பாக்குறேன். சேஞ்ச் கன்சிஸ்டன்சியே இல்லாம இருக்கு இந்த இயர்ல மட்டும்னா, அப்ப இன்வெஸ்டர் என்ன நினைப்பான்? ஐயோ, இந்துஸ்தான் யூனிலிவர் ஏதோ சுத்தமா பெர்ஃபார்ம் பண்ணல போல இருக்கு, மேஜரா எங்க அடி வாங்கிருக்குன்னு நினைப்பான். கரெக்டா? ஜஸ்ட் அட் த ஹை லெவல் மட்டும் சொல்லுங்க. பீப்புள் ஆர் நாட் வெரி கீன் இன் பிரேக்கிங் டவுன் பிஎன்எல் இதுவான்லாம் பார்க்கலாம் மாட்டாங்க ஆஸ் இன்வெஸ்டர். அவங்களோட மைண்ட்ல என்ன ஆயிடும், ஐயோ என்னடா இது நெகட்டிவ்ல இருக்கு, நம்ம வேற போட்டோமே ஷேர் சரியாகுமா அப்படின்ட்டு. அப்புறம் யாராவது சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்லாம் இல்ல சார் அப்படி கிடையாது, அவங்க டெப்ரிசியேஷனை சார்ஜ் பண்ணாம விட்டுருக்காங்க, அதை மொத்தமா காமிக்கிறாங்க. அப்ப என்ன ஆயிடுது, ஐ எம் பேசிக்லி what to say, creating a fear in the minds of investors when I'm going to show a bulk amount in the P&L all of a sudden in one particular year. Instead, if you spread it over across years, it won't have a major impact. ஓகேவா? அது கிட்டத்தட்ட வந்து என்னன்னா ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப பார்த்துட்டே வரணும். திடீர்னு எக்ஸசைஸே பண்ணாம இதுவே இல்லாம ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனானா, வா வா 10 நாள் வா அட்மிட் ஆவேன்னு சொல்லி வச்சு செய்வாங்க நம்மள அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே, ரைட், சூப்பர். இதுதான் வந்து பர்பஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன். அதனால தான் அதை வந்து மந்த்லி மந்த்லி இதை காமிக்கிறாங்க. ஸோ இட் பிகம்ஸ் அன் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். வேற என்னது மற்றதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்களே? இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்களேன். த்ரீ 300, 150, 180, ரெண்ட். ஆனால் அந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல தான் வரும். இன்கம்ல போட்டிருக்காங்க ஆன்சர்ல. இங்க பாருங்க, ரெண்ட் இன்கம்ல இருக்கு. ஆ, சூப்பர், கரெக்ட் ஜி, கரெக்ட். லாக்கர் ரெண்ட் ரெண்ட்னு போட்டிருக்காங்க, ஆனா லாக்கர் ரெண்ட் தான் நீங்க சொல்ற மாதிரி. கரெக்ட். சூப்பர் தேவ், வெரி குட். சொல்லுங்க. வேற ஏதாவது ரெண்ட் இருக்கா? ரெண்டு ரெண்ட் இருக்குது. செக் பண்ணி சொல்றேன் ஜி. ரெண்ட் வந்து நார்மலா இப்படி கொடுப்பாங்க தேவ். பாருங்களேன், எனக்கு ரெண்ட் கொஞ்சம் டவுட்டா இருக்கு எனக்கு. இது புக்ல இருந்து கொடுத்துருக்கிற சம்மாதேவ் இல்ல அவங்களே டிராஃப்ட் பண்ணிருக்காங்க? புக் பேக்ஸ். அப்படி இது எப்படி ட்ராக் பண்ணணும்னு வேணா சொல்றேன் நான். So, ஆமா, ஒண்ணு வந்து 40. அப்படியா? இங்க அதான் இங்க எப்பவுமே டெபிட்னா நம்ம அக்கார்டிங்கா பண்ணுவோம், கிரெடிட்னா பண்ணுவோம். அதான் இங்க எதுவுமே இல்லையேன்னு யோசிக்கிறேன் நான். எது டெபிட் எது கிரெடிட் அது? இல்ல, இந்த ரெண்ட் 40 எதுல வருது, டெபிட்ல வருதா கிரெடிட்ல வருதா? ஓகே, ஓகே. அப்போ இந்த ரெண்ட் வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தேவ். அது கரெக்ட். இந்த 40, இந்த ரெண்ட் கிரெடிட் தான் வந்து அதர் இன்கம்ல வரும். ஆமா, 110. வேற மிஸ் பண்றோம்? மிஸ்லினியஸ் எல்லாம் கரெக்டா போட்டீங்களா? எல்லாம் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, நீங்க சொல்லும் போதே நான் அலைன் ஆயிட்டேன். ஆ
இப்ப இதுல லாஸ் ஆன் சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஐ வில் டெல் யூ சம்திங். கவர்மெண்ட் செக்யூரிட்டினா என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா கவர்மெண்ட் செக்யூரிட்டினா என்னன்ட்டு? ஆல்ரெடி தெரியும்னா ஓகே, சூப்பர் கண்ணா. பாண்ட்ஸ் தான். இப்ப திடீர்னு வந்து ரெசிஷன் பீரியட்ல எல்லாம் என்ன ஆயிடும்னா கவர்மெண்டாலேயே வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவா, பைசா தேவைப்படும். எஸ்பெஷலி ரெசிஷன் டைம். ரெசிஷன் டைம் எதுன்னு சொல்லிடுறேன், கொரோனா டைம் வந்ததுல அது இன்ஃப்ளேஷன் டைம்ல பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா வந்து கொரோனா டைம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் வந்து எல்லா கவர்மெண்ட் செக்யூரிட்டியும் வித்துட்டாங்க. ஏன்னா ஃபண்ட் இல்ல, கவர்மெண்ட்டுக்கே ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமா, கவர்மெண்ட்டுக்கே ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வித்துட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ல தான் ஆக்சுவலா வித்தாங்க. எப்போ இந்த 2020 வந்தது இல்ல கொரோனா, அப்போ லாஸ்ல தான் வித்தாங்க. அப்ப அந்த மாதிரி லாஸ் இருக்கும்போது இம்பாக்ட் எப்படி கொடுக்கணும்னா அதர் இன்கம்ல மைனஸ் பண்ணி 5000 மைனஸ் பண்ணலாம். அது ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லையா? நான் வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, ஏன் ஏன் இந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல குடுக்கலன்றத நான் சொல்றேன். ஆப்ரேட்டிங் லாஸ் ஆன் சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டி இஸ் அ நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ், அதனால தான் அவங்களால இதுல கேட்டகரைஸ் பண்ண முடியல. ஆமா. ஏன் நான் ஆப்ரேட்டிங்? ஆப்ரேட்டிங்னா என்ன? மாசம் மாசம் நடந்திருக்கிற இது. கவர்மெண்ட் செக்யூரிட்டி எப்பவாவது தானே விப்போம் இல்லையா? ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு. இல்ல, பேங்க்குக்கு தானே லாஸ். பேங்க் மூலமா தானே அவங்க அந்த ட்ரெஷரி பாண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இவங்க பேங்க்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க. இப்ப நீங்க வந்து பேங்க்ல 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க தேவ். பேங்க் என்ன பண்ணுவான்னா அந்த 10,000 ரூபாய் எடுத்து அவன் ரொட்டேஷனுக்கு ஃபுல்லா வச்சுக்க மாட்டான். அதுலேருந்து ஒரு 5,000 வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் பண்றது, சோவரின் கோல்ட் பாண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பண்றதுன்னு. அப்ப வந்து திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் என்ன டிக்ளேர் பண்ணிடுவாங்கன்னா கவர்மெண்ட், அப்ப வந்து இவங்களுக்கும் ஃபண்ட் தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பேங்க்ஸ்க்கு. அப்ப வந்து கவர்மெண்ட் அந்த டைம் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன்ல வந்து மார்க்கெட் செம்ம டவுன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. மார்ச் 2020ல மார்க்கெட் அதால பதத்துல தபால்னு ஊந்துது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் லாஸ் ஃபார் ஆல் த செக்டார்ஸ் irrespective ஆஃப் இட்ஸ் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட். பேங்கிங் கம்பெனிக்கும் இது இன்சூரன்ஸ் எல்லாமே அடி வாங்கிச்சு. ஆனா வேற வழி இல்லையே, ஃபண்டிங் வேணுமே பேங்க்ஸ்க்கு. இல்ல, நிறைய பேர் இதுவே இல்லாம இருந்தாங்க, எல்லாரும் எஃப்டிஏ எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கணக்கு புரியுதா அது உங்களுக்கு? ஆ. அப்ப எஃப்டி எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது பேங்க்குக்கு பைசா வேணுமா? பேங்க்குல இருந்து சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாரும் எப்படி ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க பசங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இல்ல இவங்களே இண்டிவிஜுவல்ஸ்க்கே வேலையே இல்லாம ஃபண்டை வந்து பிரேக் பண்றது, அந்த மாதிரி பண்ணும்போது பேங்க் வந்து திணறிட்டாங்க. அந்த டைம் they were not having proper flow of money. அதனால they have been forced to sell their government securities, treasury bonds, commercial papers, எல்லாமே lot of things they broke, and got assistance from Reserve Bank of India also in terms of some sort of heavy corpusக்கு அவங்க அசிஸ்டன்ஸும் இது பண்ணாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரொம்ப ஸ்டேபிளா இருந்தனால இந்தியா ஷேக் ஆகல, அவ்வளவுதான். அதுதான் கனெக்ட். புரியுதா உங்களுக்கு? ஆனா ஏன் இத ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல காமிக்கல? ரீசன் என்னன்னா இட்ஸ் அ நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ், அதனால இங்க மைனஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த இடத்த மட்டும் இது பண்ணிட்டு ஒரு 2-3 மார்க்ஸ் கட் பண்ணுவாங்க. ஆமா. இப்ப வந்து நான் நோட் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல இன்க்ளூட் பண்ணிட்டீங்க தெரியாமனா அந்த இடத்த மட்டும் இது பண்ணி 3 மார்க், 3 மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஃபுல்லாலாம் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களோட இது கரெக்டா இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட் வந்து கரெக்டா இருக்கும், இந்த ஃபிகர் கரெக்டா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட், அதர் இன்கம், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கரெக்டா தானே இருக்கு, அதனால இது பண்ணுவாங்க. நம்மளுக்கு இப்போ 3 மார்க்ஸ் போயிடும் ஏன்னா இப்போ இந்த கால்குலேஷன்னால ப்ராஃபிட் அடி வாங்குமா? ப்ராஃபிட் அடி வாங்குறதால அப்ரோப்ரியேஷன் அடி வாங்குமா? ஆமா கண்ணா. இப்போ வந்து ஆ கரெக்ட் 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 கரெக்ட். இன் இன் இதுவா கேன்சல் ஆயிடும்ல, கரெக்ட். இல்ல இல்ல, இந்த டிஸ்க்ளோஷர் ரெக்குயர்மெண்ட்ல 3 மார்க்ஸ் தான் போகும்.
எது எது இருந்தாலுமே இப்ப நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் தூக்கி வேற எல்லாம் போட்டாலும் 3 மார்க் தான் போகும். அதுக்கு மேல குறைக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ அங்க லெஸ் பண்ணி அது காமிங்க. இல்ல நான் வந்து இன்னொன்னு கூட பண்ணலாம் தேவ். இன்னொன்னு கூட நாங்க பண்ணுவோம். இன்டர்ல எப்படி பண்ணுவோம்னா, இப்போ இந்த ஃபார்மேட் இருக்கு. நீங்க ஆனா இப்படியே பண்ணுங்க. ஏன்னா உங்க மேம் இப்படி சொல்லியிருக்காங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா, இந்த ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸோட ஃபார்மேட்ல இங்க டூலயே 3 போட்டுட்டு நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்ன்னு போட்டு லாஸ் ஆன் சேல் போட்டு அந்த அமௌண்ட் இங்க போடுவோம். அது வந்து இங்க மைனஸ் பண்ணாம இங்க ஸ்ட்ரெயிட்டா எக்ஸ்பென்ஸா காமிச்சிரும். புரியுதா? அப்படியும் பண்ணலாம். நான் வேண்டாம். உங்களுக்கு இப்படிதான் ஃபார்மேட் ஆன்சரோட கொடுத்துருக்கறதுனால யூ கோ பை திஸ். அது ஓகேவா? ஸோ வேற என்ன நம்ம விட்டுட்டோம்? அவ்வளவுதான். இது என்னது? ஓ, அந்த 5 இங்க இருக்கு. 370. 5 என்னது அது? இது 5 லாஸ் ஆன் சேல் ஆஃப். ஆமாமா, இது மைனஸ் பண்ணிட்டோம். வேற என்ன தேவ்? இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் 210 250 210. என்னது தேவிங்க இந்த 250? 250 ஓகே. 210 போட்டிருக்காங்க. 120 என்னது இது? இன்ட்ரெஸ்ட் paid on deposits 120 தானே தேவ்? இன்ட்ரெஸ்ட் paid on deposits 120 தானே தேவ்? ஏன்னா 210 போட்டிருக்காங்க. 210 போட்டிருக்காங்களா? ஆனா இங்க 120 போட்டிருக்காங்க தேவ். ஆ, ஓ, அந்த இது மாறி இருக்கு. கரெக்ட் கரெக்ட். ஓகே. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்ட் தேவ். உங்களுது எதுவுமே எனக்கு தப்பு மாதிரியே தோணல. 150 70 15 15 48 அப்புறம் 24 36 12 டைரக்டர் அலவன்சஸ். டைரக்டர் அலவன்சஸ் 120 தேவ்? 20 போட்டிருக்காங்க தேவிங்க. அலவன்ஸ் 20 1,20,000 இங்க போட்டிருக்காங்க ஆன்சர்ல. தப்பா இருக்குல்ல? இப்ப நம்ம சம்முக்கு ஆன்சர் போடணுமா, இந்த ஆன்சருக்கு கொஸ்டின் போடணுமான்னு தெரியல. ஒரு நிமிஷம். ஆ, இப்ப டாக்டர் அலவன்ஸ் 20 சூப்பர் தேவ். அப்ப 645 கரெக்டா இருக்குமே தேவ், பாருங்க. கரெக்டா இருக்கா? இல்ல, இந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 645 உங்க புக்ல கரெக்டா இருக்கா? ஏன்னா இங்க தப்பு. ஸ்ட்ரெயிட்டா ஆன்சரா? ஓ, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஒரு நிமிஷம் தேவ். அப்ப டைரக்டர் அலவன்சஸ் அண்ட் ரெமினேஷன்ஸ் 20 தானா? ஓகே. 20 10 40 30 10 40 30. 1 லேக் மைனஸ் பண்ணிடலாம். அப்ப இப்படி போட்டுடலாமா?
1 lakh அப்படி 4 lakh 4 lakh 35 no 645 வருது. Miscellaneous expenses 25, 20, depreciation 30. எல்லாமே கரெக்டா தான் இருக்கே. தேவ் நான் ஒரு வாட்டி படிக்கிறேன் பாருங்க. நான் சொல்றது 150, 70, அப்புறம் வந்து ஒரு 5000, அப்புறம் இல்ல இல்ல நானே பாக்குறேன் தேவ், ஒரு நிமிஷம் இருங்க. ம். ஆ 150, 70, 15. எதுக்கா? ஆ, எப்படி சொல்றேன் நீங்க? சாரி புரியல. இல்ல இல்ல தேவி, இப்படியே நான் பண்ணி இப்படியே பாத்துறேன், வேணாம் இங்கிலீஷ் வேணாம். இல்ல எல்லாமே நீங்க அது கரெக்டா தான் போட்டிருக்கீங்க. எனக்கு இல்ல நான் ஏதாவது 150, 70, அப்புறம் ஒரு 5000, அப்புறம் ஒரு 15, 48, 24,000, 36,000, 12,000, 20, 10, 40, 30. 110 எங்க தேவ்? தேவ் 110. தேவ் ரெண்ட் வந்து 110 தானே தேவ்? ஆ ஓகே ஓகே, சாரி. ரெண்ட், அப்புறம் வந்து 10, 40, 30. டெப்ரிசியேஷன் எவ்வளவு தேவ்? 30 தானே? ஆமாமா 30 கரெக்ட், 30. அப்புறம் ஒரு 20, ஒரு 25. கரெக்டா தானே இருக்கு? 535. 535 வருது. ஆமா, ஆனா 20,000 தான் நானும் போட்டிருக்கேங்க. ஆனா இப்படி 535 வருது? ஒருவேளை என்ன தெரியுமா இருக்கும் தேவ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 5. இவங்க இங்க 20,000 தான் எடுத்திருப்பாங்க. இல்ல இவங்க 20,000 தான் எடுத்திருப்பாங்க. இருங்க, 1,50,000 plus 70, 150 plus 70 plus 5 plus 15 plus 48 plus 24 plus 36 plus 12 plus 10 plus 40 plus 30 plus 30 plus 20 plus 25 plus 120. தேவ் இங்க ஆக்சுவலா 20 தான் எடுத்துட்டு இருக்காங்க தேவ். ஓகேவா? 20 தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஆன்சர் கரெக்டா போட்டிருக்காங்க. டைரக்டர் அலவன்ஸ் 1,20,000 டைப் ஆயிருக்கு. எந்த புக்குக்கு? ஆஹா, நாங்க படிக்கிற காலத்திலேயே எங்க சார் கிட்ட கேட்டேன், சார் கைடு இருந்தா பாருங்கண்ணா. இல்லம்மா அது மட்டும் பப்ளிஷ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருமா அவரு அப்படின்னு. ஏன்னா நாங்கெல்லாம் அதை பார்த்து காப்பி அடிச்சிருவோம்னுட்டு. ஏன்னா எங்களுக்கு டைம் இருக்காது இன்ஸ்டியூட் போயிட்டு இது ப்ரெஃபர் பண்ணவே. நாங்க வந்து அப்படி யோசிச்சோன்னா எங்க சார் பயங்கரமா யோசிச்சாரு. அதுக்குதாம்மா அவர் போடல, நீங்களாம் அப்படியே பண்ணிடுவீங்கன்ட்டு அப்படின்னு. சரி ஓகே ஃபைன். 535 தேவ். தேவ் இல்ல நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் தான் தேவ், டெப்ரிசியேஷன் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸ்டாம்ப்பு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? அப்புறம் நீங்க அந்த ரெண்ட் பாத்துக்கோங்க தேவ். ரெண்ட் வந்து டெபிட்னு கொடுத்திருந்தாங்கன்னா எங்க போடணும்? ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? ரெண்ட் கிரெடிட்னு போட்டா இட் வில் கோ டு தி இன்கம் கேட். அவ்வளவுதான், சூப்பர். இவ்வளவுதான் தேவ், டேக் அவே. இவரு இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்துட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இவங்க பிளஸ் இவங்க மைனஸ் இவங்க இவங்க இவங்க. ஸோ 40 அது கரெக்டா? ஆ சூப்பர். ஆமா தேவ், 40 தான் இருக்கும். கரெக்ட், அதான் 40 தேவ். சூப்பர் தேவ், முடிஞ்சிடுச்சு. தேவ் இதுல வந்து ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்ல எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க தேவ். தேவ் இதுல எதுவுமே ஆம்,
தேவ் உங்க புக்ல கொஸ்டின்ல ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் 25% கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. குடுக்கல. அப்ப மேண்டேட்டரியா நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் இருக்குல்ல தேவ், இங்க இருக்காங்கல்ல, இதை எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. நீங்க கண்டிப்பா இந்த 40க்கு ஒரு 25% போட்டுக்கோங்க தேவ். குடுக்குறாங்களோ இல்லையோ எல்லா சமக்குமே போட்டுக்கோங்க. ஆமா ஆமா, மேண்டேட்டரி ரெக்குவயர்மெண்ட். கொடுத்த சூப்பர், அவ்வளவுதான். சோ அந்த 40ல இருந்து 10 போச்சுன்னா 30யா? 30யா? கரெக்ட் தான்ல? எப்படி தேவ் அப்படி வரும்? இல்ல தேவ், 40,000 தான் தேவ் வரும். 4 லேக் வராது தேவ். இல்ல தேவ், இப்போ இது ருபீஸ் 000 தானே தேவ்? 1 2 3 ஆ 1 2 3 460 1 2 3 535 1 2 3 1 2 3. இப்போ இவங்களை எப்படியே நான் பண்றேன்னா 40,000 தானே தேவ் வருது. அ- அ- அங்க தப்பா போட்டிருக்காங்க. ஆமா தேவ், அங்க தப்பா போட்டிருக்காங்க. உங்களோட கரெக்ட் ஆன்சர் என்ன தெரியுமா தேவ்? 40,000 தான். ஓகேவா? அதுலேருந்து 40,000ல இருந்து இவருக்கு மூவ் பண்றோமா? இவங்களுக்கு ஸ்டாச்சுரி ரிசர்வ்க்கு 10,000 போயிடுதா? பேலன்ஸ் கேரி ஃபார்வர்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து 30,000. இதான் தேவ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ சூப்பர் தேவ், புரிஞ்சுதா தேவ்? அப்படியா? ஓகே ஓகே ஓகே, நம்ம அதெல்லாமே ஓவர் கம் பண்ணலாம் தேவ். ஓகே தேவ், இப்போ ப்ராப்ளம் நம்பர் 13 பாருங்க. தேவ் ப்ராப்ளம் நம்பர் 13 பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு குட்டியா ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இப்போ நீங்க பை இட் செல்ஃப் இப்போ பாருங்களேன், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்னா என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்களா? இப்போ அதர் இன்ஃபர்மேஷன் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். இப்போ குட்டி சம்லேருந்து டைப் 1 சம்லேருந்து டைப் 2 சம்க்கு மூவ் ஆகிறோம் தேவ். எப்படின்னா, இப்போ முன்னாடி இது வரைக்கும் தான் இருந்தது, இப்போ அதர் இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸ்லோவா டைப் 2 டிராவல் ஆகிட்டே இருப்பீங்க. டைப் 3ல இன்னும் கொஞ்சம் கூட அதர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? குவிக்கா ஒரு 5 மினிட்ஸ்ல இது முடிச்சுடுறேன். 6:30க்குலாம் உங்களுக்கு டிஎன்பிசி டெய்லி அதே ஆன்லைன் அதே. ஸோ நீங்க எப்படி நீங்க பிகாம் முடிச்ச உடனே அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு கரெக்டா இருக்குமா அந்த மாதிரியா? ஆ, நடந்துட்டு இருக்கும் போதே சூப்பர். அப்ப நீங்க பிகாம் முடிக்கும் போதே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும், கரெக்டா? அப்படிதானே இல்ல, அப்படிதானே டார்கெட் பண்ணி தான் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க, கரெக்டா? இல்ல எனக்கு அந்த டிஎன்பிசி தெரியாது, அதனால கேட்கறேன். ஓகே சூப்பர் தேவ், நல்லா பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி தான் தேவ், இந்த மாதிரி எக்ஸல் வச்சிருக்கீங்களா நீங்க லேப்டாப்ல? இப்போ என்ன பண்ணுங்க தேவ், ஃபர்ஸ்ட் இந்த சம் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கேட்டகரைசேஷன் பண்ணிட்டே வாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ், கமிஷன் ரிசீவ், salary அலவன்சஸ் வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு, ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் வராது. ஆ, இப்- இப்போ 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 எப்படி இருக்குது? ஓகேவா? ஸோ டெப்ரிசியேஷன் அந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்க என்ன பண்ணுங்க தேவ், இந்த மாதிரி போடுங்க தேவ். இந்த மாதிரி ஷெட்யூல் 13 இன்கம் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 2,50,000. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ட்ரையல் தான் தேவ். ஓகே, நீங்க இதுக்கு ஃபார்மேட்லாம் ரெடி பண்ண வேணாம். பிஎன்எல் ஃபார்மேட்லாம் ரெடி பண்ணாதீங்க, இந்த ஃபார்மேட் மட்டும் ரெடி பண்ணுங்க. ஹோம்ஒர்க்கு 13th சம்க்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து எது எது எந்த கேட்டகரின்னு தெரிஞ்சிருமா? அதை வந்து எனக்கு அமுச்சு விடுங்க. இப்போ இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ்ன்றது இங்கே வரும் தேவ். இப்போ இந்த இது எந்த சம்மா? இந்த சம்மோட தான்ல, சோழன் சோழன் லிமிடெட், கரெக்ட். இந்த ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ்ல வந்து 80,000 ஃபர்ஸ்ட் பேட் டெட்ஸ் ஓடுது. இன்கம் டேக்ஸ்க்கும் ஒரு ப்ரொவிஷன். ஏன் தேவ் இன்கம் டேக்ஸ்க்கும் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க? எனி ஐடியா?
என்ன சொல்றீங்க? புரியல தேவ். சொல்லுங்க. இல்ல, இல்ல. அது ஆக்சுவலா இது எப்படின்னா தேவ், இப்ப எனக்கு வந்து அப்ராக்ஸிமேட்டா நான் சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு கம்பெனி நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வருஷா வருஷம் எனக்கு ஒரு டாக்ஸ் அமௌண்ட் வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சிரும்ல தோராயமா நான் இந்த வருஷம் வந்து 10 லட்சம் ரூபாய் டாக்ஸ் பே பண்ண போறேன்னு தெரிஞ்சிரும்ல. நான் என்ன பண்றேன்னா பட்ஜெட் பண்ணும்போதே ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சிடுறேன். எப்படி பேட் டெட்ஸ் வந்து இவ்வளவு பேர் எனக்கு வந்து நாமம் போட்டுருவாங்க, கோவிந்தா கோவிந்தா தான் அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்டே கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, ஒரு போர்ஷன் எடுத்து வச்சிடுறேன்ல கார்பஸ் வராதுன்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ்க்கும் தோராயமா நான் இந்த அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் பே பண்ண போறேன்னு பட்ஜெட் முதல் எடுத்து வச்சிருவேன். அதுக்கு பேர் தான் ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ். whenever you identified estimated amount and you foresee an amount nearest to your no estimates at the end of the financial year, கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் வரும்ன்றதுனால தான் ப்ரொவிஷன் கிரியேட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ பேட் டெட்ஸ்க்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுவாங்க, இன்கம் டேக்ஸ்க்கும் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ரெண்டு ப்ரொவிஷனும் கிளப் பண்ணி 3 lakhs plus 80,000 சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ் இங்க காமிப்பாங்க ஒன் நம்பரா. அவ்வளவுதான் தேவ். இது செம்ம ஈஸி சம்ம. ஓகேவா? இந்த சம் நீங்க ஹோம்ஒர்க்கா போடலாம். எனக்கு வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா இதுக்கு பிஎன்எல் ஃபார்மேட் போட்டீங்கனாலும் ஓகே. இல்ல நான் வந்து இந்த மாதிரி கேட்டகரியில போட்டு பண்றேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஒண்ணு இது பண்ணுங்க. கண்டிப்பா கேட்பாங்க தேவ். 5 மார்க்லாம் தேவ் உங்களோட எனக்கு ஃபார்மேட் பேப்பர் ஃபார்மேட் மட்டும் அப்புறம் அனுப்பிச்சு விடுங்க தேவ். நான் பார்த்த வரைக்கும் 5 into 2 10 மார்க்ஸ், கடைசியா 10 into 3 30 மார்க்ஸ் இருக்கும். அப்புறம் ரிமைனிங் இருக்கிறது ஒரு 5 மார்க்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கும் அப்படிதானா? சாரி சாரி 15 15 2 மார்க்ஸ் வந்து 10 கொஸ்டின்ஸ் கரெக்டா? 2 into 10 இது பார்த்துருக்கேன். கடைசியா வந்து 10 மார்க்ஸ் ஒன்று கேட்குறேன். 10 மார்க் 3. நடுவுல தான் எனக்கு ஃபார்மேட் ஞாபகம் இல்லது. நடுவுல எப்படி வரும்? 6 5 மார்க்ஸா? ஐயோ சாரி. 5 மார்க்ஸா? ஓ இன்டர்னல்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு 25 மார்க்ஸ். எப்படி தேவ் உங்க காலேஜ்ல ஃபுல்லா போட்டுருவாங்களா தேவ் 25 அவுட் ஆஃப் 25? இல்ல போட்டுட்டாலும் அப்படின்றீங்களா? ஓகே ஓகே. ஸோ 2 மார்க்ஸ் தேவ். இந்த 5 மார்க்ஸ்ல வெறும்னா இதை மட்டும் கொடுத்துட்டு ஷெட்யூல் 15 ரெடி பண்ண, ஷெட்யூல் 16 ரெடி பண்ணுன்னு கேட்பாங்க. ஷெட்யூல் மட்டும் கேட்பாங்க. ஸோ எய்தர் இந்த ஃபார்மேட்ல நீங்க எடுத்துட்டு வாங்க உங்களோட ஹோம்ஒர்க்கை. இப்படி எடுத்துட்டு வந்தாலும் ஓகே தான். பிஎன்எல் ஃபார்மேட் போட வேணாம். இல்ல மேம் நான் பிஎன்எல் ஃபார்மேட்டே போடுறனாலும் பிஎன்எல் ஃபார்மேட் போடுங்க. ஒண்ணு இது ஆர் அது ஏதாவது ஒண்ணு பண்ணிடுங்க. நீங்க எந்த ஹோம்ஒர்க் சொல்லுங்கப்பா. நான் சொல்றது புரியல. உங்களுக்கு இல்ல இல்ல தேவ். நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஷெட்யூல் 13ல இன்கம் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் வரும் இதோட அமௌண்ட்டு. அப்படி இந்த இந்த மாதிரி ஃபுல்லுத்துக்கும் போட்டு சமம் முடிச்சாலும் ஓகே. இல்ல மேம் நான் இந்த ஃபார்மேட்லயே மொத்தமா ஷெட்யூல் 13ல கீழே இதெல்லாம் எழுதி இது போடுறேன், அதர் இன்கம்ல இது எழுதி இது போடுறேன், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் எழுதி போடுறேன், இது போடுறேன், அப்புறம் இங்க போடுறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே. ஆனா ஏதாவது ஒரு ஃபார்மேட் மட்டும் இது பண்ணுங்க. ஏன்னா ரெண்டு எண்ட் ஆஃப் த டே எண்ட் ஆஃப் த டே நீங்க ரெண்டு போட்டாலுமே எந்த கேட்டகரிக்குள்ள எது வருதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இட் இஸ் யுவர் இது. ஆனா ஏதாவது ஒரு ஃபார்மேட் கண்டிப்பா போட்டு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஆமா இதோ இந்த இந்த ஃபார்மேட்ல ஹோம்ஒர்க்னா இந்த ஃபார்மேட்ல ஹோம்ஒர்க் ஆர் நம்மளோட நார்மல் பேங்கிங் ஃபார்மேட்ல ஹோம்ஒர்க் எதா ஏதாவது. ஆனா ரெண்டு ஃபார்மேட்டும் இல்லாம அஹ், உங்களுக்கு வந்து அந்த grip கிடைக்காது. ஏதாவது ஒரு ஃபார்மேட் அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்க்காக நான் சொல்றேன். இன்னைக்கு ஹோம்ஒர்க் கம்ப்ளீஷனுக்காக சொல்றேன். ஆஹ், அப்புறம் நீங்க ஒரு ட்ரை கொடுக்குறீங்களா? 15th சம்மு ரொம்ப ஈஸி. இது ஆதர்ஷ் பேங்க் லிமிடெட் இதே மாதிரி தான். இதே மாதிரினா நான் என்ன சொல்றேன்னா இங்க பாருங்களேன்.
அப்படியே அப்படியே ரெப்ளிகா ஆஃப் யுவர் 12th ப்ராப்ளம். இதுக்கும் அதே மாதிரி தேவ், இந்த ஷெட்யூல் போட்டுக்கோங்க. அதுக்கு தான் தேவ் நான் உங்களை அந்த ஜெராக்ஸ் காப்பி எடுக்க சொன்ன ரீசனே. நீங்க ஒரு வாட்டி ஃபார்மேட் எழுதிட்டு இருக்க வேண்டாம். blank ஃபார்மேட் பண்ணிட்டீங்கன்னா டக் டக்குன்னு நம்பர்ஸ் இன்கார்பரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. எனக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க ஃபுல் ஃபார்மேட் எழுதி இன்கார்பரேட் பண்ணுங்க. இல்லையா இந்த கேட்டகரி மாதிரி போட்டு பண்ணுங்க. 13th and 14th சம் வந்து ஹோம்ஒர்க். புரியுதா நான் சொன்னது? டவுட் நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. இல்ல நான் ஏதாவது கிளாரிஃபை பண்ணிக்கணுமா? ம். ம். வெரி குட். 14த்துக்கும் அதே தான். ஓகேவா? சூப்பர். அடுத்த இதுலேருந்து நம்ம ஓரலா சிலது கவர் பண்ணிட்டு தேவ், கொஞ்சம் அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ் போலாம். சரியா? இதெல்லாம் கண்டிப்பா 5 மார்க்ஸ் வரும் தேவ் இது. இந்த ப்ரொவைட் ஃபார் டாக்ஸேஷன் இது 5 மார்க்ஸ் சம். ப்ராப்ளம் நம்பர் 15 கூட ஈஸியா இருக்கு தேவ். அது கூட நீங்க முடிச்சிடலாம். ஒரே நிமிஷம் இருங்க. ப்ராப்ளம் 15, 16, தேர்ஸ்டே வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க தேவ். ஓகே, 15, 16, 15, 16 போடுங்க. அதே மாதிரி ஈஸியா இருக்கும். நீங்க இதுல தரவாயிட்டீங்கன்னா ஷுவர் ஷாட்டா யூ கேன் கெட் 10 மார்க்ஸ். 15th சம் ஒரு நிமிஷம் நான் காப்பி பண்ணிடுறேன். ஏதோ ஒரு சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது நான் பார்த்த போது, எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னைக்கு என்ன எடுத்தாங்க தேவ்? பேலன்ஸ் ஷீட் எடுத்தாங்களா? கிளாஸ் பார்க்கலன்னு சொல்றீங்களா? சரி, ஓகே. 60. அப்படியா? வேண்டாம், விட்டுருங்க. ஏதாவது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நீங்க விட்டுருங்க. நான் உங்களை அதை இது பண்ணிடுறேன், ஃபைன் டியூன் பண்ணிடுறேன். அவ்வளோதான். 13, 14, 15, 16 முடிஞ்ச வரைக்கும் வெனஸ்டே ட்ரை பண்ணுங்க முடிக்கிறதுக்கு. கிளாஸ்க்குள்ள ஈஸியாக பண்ணிடலாம். இல்லைன்னா தேர்ஸ்டேக்குள்ள மேண்டேட்டரி அனுப்பிச்சி விட்ருங்க. எதர் யுவர் பேங்கிங் ஃபார்மேட்டு ஆர் இந்த ஃபார்மேட், விச் எவர் ஃபார்மேட். ஓகே, தேங்க்ஸ் தேவ். பை பை, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். தேங்க்ஸ்.